ஜிஆர் சாமிநாதன் மேல வழக்கு போட முடியாதா? அது வாஞ்சிநாதன் தான் சொல்லணும். ஜிஆர் சாமிநாதன் பண்ணது அப்பட்டமான தப்பு, சட்ட மீறல், அரசியல் சட்ட மீறல். இது வேற யாராவது செஞ்சா பச்சை அயோக்கியத்தனம்னு பேரு. ஆனால் நீதிபதிங்கிற கோதாவுல என்னென்ன செய்வதுன்னு இல்லையா? எல்லாவனுக்கும் தெரியும். தர்கா கிட்ட இருக்கிறது தீபத்தூன்னு இதுவரைக்கும் எந்த தீர்ப்புலையும் இல்லை. பள்ளிவாசல்களை உடைக்கிறதுன்னு பட்டியல் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பட்டியல்ல சிக்கந்தர் தர்கா இருக்கு. அவன் ஒரு திட்டம் வச்சிருக்கான். இஸ்லாமியர்களா சாத்தான்களின் பிள்ளைகள். யார் யாரு என்னங்கிற அந்த வேரும் எங்களுக்கு நல்லா புரியும். இது யாரின் குரல்ங்கிறதும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள். மேடை போட்டு கொடுக்கிறான் ஆர்எஸ்எஸ் காரன். அதுல ஏறிக்கிட்டு திராவிடம்ங்கிறதையும் பெரியாரையும் திட்டுவதோடு மட்டுமல்ல, இஸ்லாமிய பெண்களை கூப்பிட்டு பெரியாரையும் திராவிடத்தையும் வசை மாறி பொழிய வைக்கிறாங்க. வாய்க்கு வந்தபடி திட்ட சொல்றாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உடனே அவங்களுக்கு மனம் கசக்கும். இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அரணை அப்புறப்படுத்தணும், தனிமைப்படுத்தணும் என்று திட்டமிட்டே இதை செய்வதாக நான் கருதுறேன். சேர்ந்து நாம களத்தில் நிற்க வேண்டிய கட்டம் இது. எவ்வளவு பெரிய பதற்றம், அச்சம். நாங்கள்லாம் ஓடி போய் ஒரு கேட்டுக்குள்ளார ஒரு 20-30 பேர். அந்த வீடு அவர் முஸ்லிமா இந்துவான்லாம் தெரியாது. ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவது, சிதறடிப்பது, வன்முறைகளை தூண்டுவது என்பது காலகாலமாக சிலர் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அதுக்கு ஒரு நோக்கமும் இருக்கிறது. அதே போலத்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி பல பேர் கண்ணாலேயே பார்த்துருப்பாங்க. 1990 ஒரு கலவரம் வந்தது. விநாயகர் ஊர்வலம்ங்கிற பேரில் மசூதிக்கு முன்னாடி தாரத்தப்பட்டை அடித்து ரகலை கட்டுறது இதெல்லாம் நடந்தது. அதில் துப்பாக்கி சூடு நடந்து 2 பேர் மரணித்தார்கள்ங்கிறத கூட நான் இங்கே சுட்டி காட்டணும். நான் அப்படி சொல்கிறதுக்கு காரணம், அதெல்லாம் கடந்த கால கசப்பான நினைவுகள். நடக்கக்கூடாதவைகள் இந்த மண்ணில் எப்போதும் நடக்கக்கூடாது என்று நாமெல்லாம் கருதினால் இவர்கள் பேசுகிறார்கள். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று ஹச்சிராஜா பேசுகிறார். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று ஹச்சிராஜா பேசுகிறார். அந்த கும்பலினுடைய நோக்கமும் அதுதான். ஆனால் அடிப்படையாக நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். வெளியிலிருந்து ஒரு காலத்தில் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வியல் மொழி என்பது தமிழ். உருது பேசும் இஸ்லாமியர்கள்னு கூட அடையாளத்தோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களும் தமிழர்கள்தான், தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள்தான். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வியல் மொழி என்பது தமிழ்தான். 700 அதாவது 1300 சொச்சம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு? ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கர்கள் வந்தார்கள். விஜயநகர பேரரசு அவங்க காலத்திலிருந்து இங்கே இருக்கிறாங்கன்னா 700 வருஷம் ஆனாலும் கூட நீ தெலுங்கர் தான், உன்னை தமிழர்னு நான் ஒத்துக்க மாட்டேன், உனக்கு அந்த சமத்துவம் தவிர இல்லையா, எல்லாரும் தமிழர்கள் தாங்க ஐயா, தமிழ் தான் தெரியும், தமிழில் தான் பேசுகிறோம், தமிழர்கள் தான் நாங்கன்னா. நீ மட்டும் தமிழராக இருந்தால் போதாது, உன் மூதாதையரும் தமிழராக இருக்கணும். இது பேர் தான் இனவாதம்னு பேர். அவங்க கூட ஹிட்லர் சொன்னான், 3 தலைமுறைக்கு தூய்மையான ஆரியர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று ஹிட்லர் சொன்னான். பாசிஸ்ட். ஆனால் 3 தலைமுறையையும் தாண்டி உன் மூதாதையர்கள் தமிழ்நாட்டவராக இருந்திருக்கணும், ஓ சாதியை சொல்லு, நீ தமிழரா இல்லையான்னு நான் சொல்றேன்னு சொன்னா அவன் மனநோயாளி, வெறி பிடிச்சவன், அவன்லாம் வெளியேற்றப்பட வேண்டியவன். இதுதான் இன்றைய சூழல். இஸ்லாமியர்கள் வேறு, இங்கே இந்துக்கள் வேறு என்றெல்லாம் இல்லை. அது அவர்களுடைய மார்க்கம், இது இவர்களுடைய வழிபாட்டு முறை. இதை வச்சு
மக்களை வேறுபடுத்தி காட்டுவது என்பது குற்றம். அதை நாங்கள் ஒரு காலத்திலையும் அனுமதிக்க மாட்டோம். இங்கே தமிழ் அறம் மீட்போம் என்று இங்கே முழக்கத்தை சொல்லியிருக்காங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கமே பாடமே அறஞ்செய்ய விரும்புங்கிறது தானே. அதுதானே நம்ம படித்தோம். அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று தான் பள்ளி பாடமே நமக்கு தொடங்கும். நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நமக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கற்பிச்சிருக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறது நம்முடைய விழுமியம். இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்களுக்குன்னு ஒரு தனி அறவாழ்வு இருந்து வந்திருக்குது. அது என்னன்னைக்கும் காப்பாற்றப்படணும். திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு நாம் ஏன் பேசுகிறோன்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தை அவங்க கணக்கில் அதை வச்சு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்க முடியுமா என்று பெரிய முயற்சிகளை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறாங்க. வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வாஞ்சிநாதன், நம்முடைய அன்பிற்குரிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நேரடியாக அந்த வழக்கில் அவர் பங்கேற்று வழக்காடிக்கிட்டு இருக்கிறவர். அருமையான செய்திகளை, செறிவான செய்திகளை துல்லியமாக புள்ளி விவரத்தோடு அவர் கொடுத்தது என்பது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியையும் ஒரு பயன்பாடு உள்ள ஒன்று. அது அந்த வகையில் அவருக்கு நாம் நன்றி தெரிவிக்கணும். நண்பர்களே, திருப்பரங்குன்றத்தை நாம் அதிகமாக நான் விளக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், எல்லா துறையிலையும் ஆர்எஸ்எஸ்காரர்களை அவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு பெரும்பான்மையோர் ஆர்எஸ்எஸ்காரர்கள். காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள். இராணுவத்தில் உயர் அதிகாரிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பணியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, நீதிமன்றத்திலும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சார்பாளர்கள் நிறைய வந்துட்டாங்க. கல்வியாளர்களெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள். தொல்லியல் துறையில் இருப்பவர்களாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள். பத்திரிகையாளர்களில் பெரும்பான்மையர் ஊடகவியலாளர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள். வடக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டு ஆர்எஸ்எஸ்காரர்கள் நிரம்பி கிடக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது தான் ஆளுது. பாஜக என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு. ஆனால் ராஜகோபாலாச்சாரியார் முன்ன சொல்லுவார், தமிழ்நாடு என்பது ஒரு தனி தீவு என்று. ஏனென்றால் இந்த மண் மட்டும் மதவெறியை ஏற்காது, தனிச்சு நின்றுச்சு. அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய தமிழர் அறம் மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய பெரும் பங்களிப்பு, அந்த பங்களிப்பு என்பது இன்னைக்கும் அரணா நின்று காவந்து செய்யுது. நான் இதை சொல்லிட்டதுனால நான் இதையும் சொல்லிடுறேன். இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் போக்கை இப்போ கையில் எடுத்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு அரணாக நாத்திகம் பேசுகிறவர்கள் அல்லது கடவுளை வழிபட்டாலும் கூட அவர்களை தாயா பிள்ளையாக பழகுவது என்று ஒட்டுறவோடு இருப்பவர்கள் எல்லாரையும் அவங்கள்டேருந்து அப்புறப்படுத்தணுங்கிற முயற்சியை இப்போது ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்கிறது. விஜில் அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு, அவங்க கூட்டம் போடுறாங்க. தமிழர்னு கத்தி பேசுகிற தலைவர்களை அழைக்கிறாங்க. மேடையில் வச்சு பெரியாரை வாய்க்கு வந்தபடி திட்ட சொல்கிறாங்க. திராவிடங்கிற சொல்ல திட்ட சொல்கிறாங்க. திராவிடம்னா வேற ஒன்றும் இல்லை, ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, வேத எதிர்ப்பு, புராண எதிர்ப்பு, இதிகாச எதிர்ப்பு, வடமொழி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இந்திய தேசியம்ங்கிறதுல நடமாடக்கூடிய அந்த பார்ப்பனியத்தின் அரசியல் முகமான இந்திய தேசிய எதிர்ப்பு. இதை ஒட்டு மொத்தமா திராவிடம்னு பேரு. இதை ஒழிச்சு கட்டாம இந்தியாவில் இந்து ராஷ்டிரத்தை படைக்க முடியாதுங்கிறதுனால யாரெல்லாம் இங்க வா, யாரெல்லாம் கூலிக்கு மாரடிக்க தயாராக இருக்கிறீர்களோ வாங்கன்னு கூப்பிட்டு மேடை ஏற்றி பெரியாரையும் திராவிடத்தையும் திட்ட சொல்றான். அது திட்டிட்டு போட்டோம், நமக்கு தெரியும். ஆனா
ரொம்ப முக்கியமானது. பெரியார் திராவிடம் என்பது இஸ்லாமியர்களுக்கு அரணாக நிற்கக்கூடிய அமைப்பா இருக்கு. அவர்களை மாமன் மச்சான்னு சொல்லுவாங்க, தாயா பிள்ளையா பழகிறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தவர்னு சொல்லுவாங்க. இவங்களோடு சேர்ந்து இதோ சந்தனக்கூடுக்கு தேர் இழுக்க தமிழர்கள், அதாவது இந்துக்கள் அவங்க போறாங்க. அங்க இஸ்லாமியர்களுக்கு இது செய்யும்போது இவங்க ஜிகர்தண்டா போட்டு கொடுக்கறாங்க கள்ளழகர் விழாவில். யாரு இஸ்லாமியர் யாரு இந்துக்கள்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த தொப்பியும் தாடியும் இல்லாவிட்டால் எல்லாரும் ஒன்றுதான். அப்படி இருக்கிற நிலைமையில மேடை போட்டு கொடுக்கறான் ஆர்எஸ்எஸ் காரன். அதுல ஏறிக்கிட்டு திராவிடம்ங்கிறதையும் பெரியாரையும் திட்டுவதோடு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களை கூப்பிட்டு, இஸ்லாமிய பெண்களை கூப்பிட்டு பெரியாரையும் திராவிடத்தையும் வசை மாறி பொழிய வைக்கிறாங்க. வாய்க்கு வந்தபடி திட்ட சொல்றாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உடனே அவங்களுக்கு மனம் கசக்கும். இந்த இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள் திராவிடத்தையும் பெரியாரையும் இவ்வளவு அசிங்கப்படுத்தும் போது ஏன் அவங்க கூட நிற்கணுங்கிற எண்ணம் இன்று இல்லைன்னா நாளைக்கு தோன்றாதுன்னு என்ன நிச்சயம்? இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அரணை அப்புறப்படுத்தணும், தனிமைப்படுத்தணும் என்று திட்டமிட்டே இதை செய்வதாக நான் கருதுகிறேன். வட இந்தியாவில் இருக்கிற அங்கே நிலைமையே வேற. இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள் தனிச்சு நடக்க முடியல. உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் நடக்க முடியல, உத்தரகாண்டில் நடக்க முடியல. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அஸ்ஸாமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியல, உத்தரகாண்டில் கொண்டாட முடியல, மத்திய பிரதேசத்தில் கொண்டாட முடியல, ஒரிசாவில் கொண்டாட முடியல. கிறிஸ்துமஸுக்கு போய் தாக்குதல் நடத்துறான், பிச்சு எரிகிறான். அந்த தொப்பி கிறிஸ்தவ அந்த சாந்தா கிளாஸ் தொப்பி விற்கிறவனெல்லாம் அடிச்சிருக்கான். எல்லாம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அதை நடத்த முடியல. ஏனென்றால் மதச்சிறுபான்மையர் என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாப்பையும் அப்புறப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இஸ்லாமிய பெண்களை கூப்பிட்டு பெரியாரை திட்டு, திராவிடங்கிறத திட்டு, அசிங்கப்படுத்து என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வஞ்சக திட்டம்ங்கிறத முன்னாடி தோழர்கள், இஸ்லாமிய தோழர்கள், பிற அமைப்பு தோழர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அவன் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கும் போதுதான் ஆஹாஹா இவன் நோக்கம் இதுவால இருந்திருக்கு என்று நாம நினைப்போம். அது அல்ல. அந்த செய்தியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும். அவர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவருடைய மனநிலை என்ன, போக்கு என்ன, வழக்கு என்ன எல்லாம் வாஞ்சிநாதன் தெளிவா பேசினாரு. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒரு நீதிபதி நினைச்சா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அது எதுக்காக வந்திருக்குன்னா நீதிமன்றத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே, அந்த வளாகத்துக்கு தானே வந்திருக்கு. ஒரு நீதிபதி நீ ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கோ, நீ போய் விளக்கத்து சொல்றேன், மத்திய தொழில் பாதுகாப்பு படை நீ இப்போ 67 பேர் 2 ட்ரக்கில் ஏறி பாதுகாப்பு கொடுத்து போறாங்க. அப்படி சொல்லுவதற்கு உரிமை உண்டா? அப்படி செய்ய முடியுமா? ஒரு தீர்ப்பளிக்கிற நீதிபதியே அதை நடைமுறைப்படுத்துகிறவராகவும் மாற முடியுமா? அப்படின்னாக்கா இனிமேலுக்கு நீதித்துறை மட்டும் இருந்து செஞ்சிக்காதா? இது சட்ட மீறல் இல்லையா? இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? நீதிபதிகள் செஞ்சாலும் அதுதானங்க ஐயா, இல்லை வேற வார்த்தை எனக்கு தெரியல. நீதிபதி செஞ்சாலும் அதுதானே. யார் செஞ்சா என்ன? ஒரு தப்பா ஒரு நீதி ஒரு தீர்ப்பு இருக்கிறதுனால தானே அப்பீலுங்கிறதுக்கு போறோம். அது சரியா இருந்தா நம்ம ஏன் போறோம்? ஒரு தீர்ப்பு தப்பா இருந்தா அப்பீலுக்கு போறோம். ஒரு தப்பான தீர்ப்பை அவரே நடைமுறையும் படுத்தினார்னா, அதுவும் அரை பேராமிலிட்டரி ஃபோர்ஸை வச்சு நடைமுறைப்படுத்துவேன்னா, அங்க நம்ம காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை நின்று மறிக்குது. தொழில் பாதுகாப்பு படை, மத்திய படை எதுக்கு நிக்குது? என்னங்க விளையாட்டு? ஜிஆர் சாமிநாதன் வழக்கு போட முடியாதா? அது வாஞ்சிநாதன் தான் சொல்லணும். ஜிஆர் சாமிநாதன் பண்ணது அப்பட்டமான தப்பு, சட்ட மீறல், அரசியல் சட்ட மீறல். இது வேற யாராவது செஞ்சா பச்சை அயோக்கியத்தனம்னு பேரு. ஆனால் நீதிபதிங்கிற கோதாவில் என்னென்ன செய்வதுன்னு இல்லையா?
எல்லாவனுக்கும் தெரியும் தர்கா கிட்ட இருக்கிறது தீபத்தூன்னு இதுவரைக்கும் எந்த தீர்ப்புலையும் இல்லை. அவர் அந்த இவர் ராமர் ரவிக்குமார் கூட அவரோட மனுவில் அது உச்சியில ஏத்தணும்னு தான் சொன்னாரே ஒழிய தீபத்துங்கிற சொல்ல அவருமே சொல்லலை. இவர் கண்டுபிடிச்சு சொல்றாருங்க அது தீபத்தூண். அப்படி என்றால் இவங்களுடைய திட்டத்தை இவர் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாங்க. 2021 தீர்ப்பு ஒண்ணுல இந்த சடங்கு முறை இதிலெல்லாம் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னே ஒரு தீர்ப்பு இருக்கு. எனக்கே தெரியும் போது சாமிநாதனுக்கு தெரியாதா? தெரிஞ்சே அதை செய்வதுங்கிறது அது எப்படி நியாயமாகும்? ஆகவே ரொம்ப அத்துமுறை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கு நல்லா தெரியும் அந்த அது சர்வே கல்ங்கிறது இங்கன்னு இல்லை, பல இடங்கள்ல இருக்கு அந்த சர்வே கல். ஆனால் ஒன்று மகிழ்ச்சி கொடுக்குது, சிக்கந்தர் தர்கா இங்கே இருங்க திருப்பரங்குன்றம் மலை இப்படி 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 இருக்கும். இது ஐஸ் ஹவுஸு, இது ட்ரிப்ளிகேனு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுக்குற மாதிரி சிக்கந்தர் தர்கா இருக்கிற இடத்த சிக்கந்தர் மலைன்னு கொடுத்துருக்காங்க, அடையாளப்படுத்தியிருக்காங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது என்று பிரச்சனை. இப்போ உடைக்கிறதுக்கு பெரிய பட்டியல் வச்சிருக்கான். இந்தியா பூரா 3000 மசூதிகளை பள்ளிவாசல்களை உடைக்கிறதுன்னு பட்டியல் வச்சுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் மட்டும் 100 இடங்கள் பட்டியலில் இருக்குது. அந்த பட்டியலில் சிக்கந்தர் தர்கா இருக்குது, மதுரை காசியார் மசூதி இருக்குது, ஆற்காடு தர்கா இருக்குது. அவன் உடைக்கிறதுங்கிறத பட்டியல் போட்டுக்கிட்டு வர்றான். இந்த நிலையில் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சுட்டி காட்டினார் இல்லையா, நில வரைபடங்கள் தயாரிப்பதற்கான தூண்கள். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, ரொம்ப சிம்பிள். என் உயரம் இது இருக்கு, இதுலேருந்து அந்த ரோடு வரைக்கும் உள்ளதை அளந்துக்கோங்க, என் உயரத்தை வச்சுக்கோங்க, ஒரு முக்கோணம் வரைங்க, இது ஒரு பக்கம், என் உயரம் ஒரு பக்கம், இங்கேருந்து அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு நம்ம தூரத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ட்ரிக்னாமெட்ரிங்கிறது அதுதானே. அப்போ கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேக்களில் எட்ட நட்டுட்டு இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கருவியை பொருத்திக்கிட்டு டெலஸ்கோப் மூலமாக ஒரு கற்பனை கோட்டை அது வழியாக வரைஞ்சி தூரத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். முக்கோணத்தில் எந்த ஒரு பக்கம் கொடுக்காம 2 பக்கம் கொடுத்தாலும் 3வது பக்கத்தினுடைய நீளத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் மலைகள் அந்த பகுதிகளெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு அமைக்கப்பட்ட கல்லு தான் அந்த சர்வே கல்லு. அது 1802 பிரம்மாண்டமான வரைபட திட்டம் ஒன்று ஆங்கிலேய அரசு வகுத்தது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வில்லியம் லாம்ப்டன்கிற அதிகாரி கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அவருக்கு பிறகு கூட அவர் ஜார்ஜ் எவரெஸ்ட்ங்கிறவர் அதை செஞ்சாரு. இதெல்லாம் நம்ம சொல்லலை, எல்லாமே ஏட்டுல இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வம்புக்கு இழுக்கக்கூடிய வேலை, அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது. நண்பர்களே, அவன் ஒரு திட்டம் வச்சிருக்கான். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும். அவன் ஒரு திட்டம் வச்சிருக்கான். அது என்ன திட்டம்னா, 1925 ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்குங்கிற அந்த அமைப்பு 1925 தொடங்கப்பட்டது. இந்த வருஷம் 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டுக்குள்ளார இந்து ராஷ்டிரத்தை படைக்க வேண்டும்ங்கிறது அவன் திட்டம். இந்து ராஷ்டிரத்தை படைக்கிறதுனா என்னன்னா, அவன் பேண்டை போட்டுக்கிட்டு டை கட்டிக்கிட்டு புல்லட்டில் ஏறிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போகிறது. பிராமணன் இருக்கிறான் ஒரு பக்கம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மீதி எல்லாரும் சூத்திரர்கள். வைசியன் சத்திரியங்கிறது 4 பிரிவில் வர்ணத்தில் அவன் கிடையாதுங்க. அப்போ சூத்திரனாக வாழு, அதுதான் இந்து ராஷ்டிரம். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மண்ணில் இடம் கிடையாது.
உனக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஒன்று மதம் மாறி சூத்திரன் ஆயிக்கோ. பிராமணனா வரலாமா? அது கிடையாது. சூத்திரனாக வரணும். கிறித்தவனா சூத்திரனா வரணும். இல்லை நாட்டை விட்டு வெளியேறிடணும். அதுக்கு தான் தமிழ்நாட்டில் ஆள்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க சார்பாக பேசுறதுக்கு. செக்கு எண்ணெய்க்கு திருமணம் மாதிரி தாய் மதத்துக்கு வா. அது ஆர்எஸ்எஸோட குரல். சாதாரணமாக எல்லாருக்கும் புரியாமல் இருக்கலாம். செக்கு எண்ணெய்க்கு திரும்புறீங்கள இன்னைக்கு, அது மாதிரி தாய் மதத்துக்கு வா. இஸ்லாமியர்களா சாத்தான்களின் பிள்ளைகள். யார் யாரு என்னங்கிற அந்த வேரும் எங்களுக்கு நல்லா புரியும். இது யாரின் குரல்ங்கிறதும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள் சேர்ந்து நாம களத்தில் நிற்க வேண்டிய கட்டம் இது. தனிச்செல்லாம் இருந்துட முடியாது. அவர்களுடைய குடியுரிமை பறிப்புங்கிறது அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுங்கய்யா. நான் ஜெயராமன் பேரே போதியா, நீ இந்த மண்ணை சேர்ந்தவன். அவன் அப்துல் காதருங்க என் பேரு. அப்படியா? உன் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வா. உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க பாட்டியாரு எல்லாம் கொண்டு வா. அதெல்லாம் இல்லைங்களே. அப்படின்னா நீ எங்க இருந்தோ வந்திருக்க, வெளியேறிடு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சுனாமிங்கிறது வர்ற வரைக்கும் சுனாமினா என்னன்னு யாருக்கும் தெரியாது. சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்படியே மொத்தமா கடலுக்குள்ள அள்ளிக்கிட்டு போகும்னு சொல்லி அந்த திட்டத்தோடு அவன் இருக்கிறான். அவன் தான் அயோத்தியா மாற்றுவேங்கிறான்ல. அயோத்தியா மாற்றுவேன்னா என்ன அர்த்தம்? நீதித்துறையை கையில் வைத்துக்கொண்டு மொத்தத்தையும் பறித்தெடுப்போம்னு அர்த்தம். அப்படிதான் நடந்ததா? அப்படிதான் நடந்தது. 1528 பாபர் அவருடைய தளபதி மீர்பாக்கி கட்டினார் அந்த மசூதிய, பாபர் மசூதி. பாபர் நாமாவை படிச்சு பாருங்க. அவர் ஆண்டது 5 ஆண்டு தான். மத சகிப்புத்தன்மை எவ்வளவு அவசியம்னு ஹுமாயூனுக்கு சொல்றாரு அவரு. அற்புதமான மனிதர். மத சகிப்பின்மைங்கிறது பாபர்கிட்ட கிடையவே கிடையாது. அவருடைய தளபதி கட்டினது கோயில இடிச்சிட்டு தான் மேல கட்டினாருங்கிறதுக்கு சான்றே கிடையாது. ஒரு காலத்தில் 12ஆம் நூற்றாண்டுல அங்க மக்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள். சமணர்களுடைய மடாலயம் இருந்ததற்கான சான்று கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல மசூதி, அதுக்கு மேல மசூதி என்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தடயம் தான் கிடைச்சதே ஒழிய கோயில்கள் இருந்ததற்கான தடயங்கிறது அங்க கிடையாது. 1948 பிரச்சனை பண்ணி பூட்டுனாங்க பாபர் மசூதிய. 49 மரப்பாச்சி மாதிரி ஒரு சாமி இப்படியே கொண்டு வந்து ராமர் சிலைய சொருவிட்டான். ராமர் சுயம்புவா கிளம்பிட்டாரு. ராமர் அப்படியே வெடிச்சுக்கிட்டு வந்துட்டாராம் அப்படின்னு சொல்லி அப்பதான் நீதித்துறைனா என்னன்னு தெரியும். ஃபைசாபாத் நீதிபதி கே நாயர்னு பேரு. அந்த காலத்து ஜிஆர் சாமிநாதன். கே நாயர் ஜவஹர்லால் நேரு அவங்களெல்லாம் அதை எடுத்துடணும்னு சொல்லும்போது கலவரம் வருவோம், எடுக்கக்கூடாதுன்னு அந்த சிலையை அப்படியே அங்கே விட்டு வைக்கிற வேலையை அந்த மேஜிஸ்ட்ரேட்டு, ஃபைசாபாத் மேஜிஸ்ட்ரேட்டு கே நாயர் தான் செஞ்சாரு. அதன் பிறகு என்ன, ஒரு கட்டத்தில் நீங்க மூடிட்டாங்க, திறந்து விடு, அவங்க வழிபாடு நடத்தட்டும், அந்த பக்கம் வேணாக்கா இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தட்டும். 1986 திறந்து விடுறதுக்கு ஆர்டர் கொடுத்தவர் ஒரு நீதிபதி பாண்டே. அதுவும் நீதிபதி தான் செஞ்சாரு. 1992 மசூதி இடிக்கப்பட்டது. அப்ப மறுபடியும் என்ன, அந்த இடிச்ச பிறகு தொல்லியல் ஆய்வு அதுல நடத்துன்னு அலகாபாத் நீதிமன்றம் சொல்லுது. தொல்லியல் ஆய்வு நடத்தினா அந்த கோயில் இருந்ததுக்கு சான்றே கிடைக்கல. அவரு ஒரு பெரிய முக்கியமான ஆய்வாளர் DN ஜா, அவரு பார்வையிட போனவரு அந்த அறிக்கையை காட்டுங்கன்னதுக்கு 4வது குழி அந்த அறிக்கையை காட்ட மறுத்துட்டான். அந்த அறிக்கையை காட்ட மறுத்தார்கள். இந்திய தொல்லியல் துறை கொடுக்க மாட்டேன்னுச்சு.
சான்றுகளை எல்லாம் மறைத்தார்கள். அப்ப தொல்லியல் துறையினுடைய ஆதரவோட நீதிமன்றத்தினுடைய முன்னெடுப்புல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இப்ப வந்திருக்காரு, அங்க திருச்சிக்கு வந்தாரு மோகன் பகவத், RSS தலைவர் மோகன் பகவத். 10/10/2025 வந்தவர் சொல்றாரு, திருச்சி சமயபுரத்துக்கு வந்தவர், திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்துக்களுக்கு சார்பாக தீர்ப்பு அமைய வேண்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. மோகன் பகவத் சொல்லிட்டா மீற மாட்டாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இடிக்கப்படும் அர்த்தம். அதை காவந்து பண்ண என்ன செய்ய போகிறோம்ங்கிறது இருக்கு இல்லையா? இந்து ராஷ்டிரம் அமையும். அதே மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, இந்து ராஷ்டிரங்கிறது கெட்ட வார்த்தை, அபாயகரமான வார்த்தை. அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, இங்கு இந்து ராஜ்யம் என்று ஒன்று ஏற்படுத்தப்படுமானால் என்ன விலை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. இந்து ராஜ்யம் பொருள் என்னன்னு அவருக்கு தெரியும். அதேதான் இந்து ராஜ்யம் தான் இந்து ராஷ்டிரம். அவரு சொல்லியிருக்காரு, 100 ஆண்டு ஆயிட்டு நாங்க இன்னும் செய்யல, இன்னும் 15 வருஷம் தேவைப்படுது, இந்து ராஷ்டிரம் அமைத்தே தீர்வோம். அவர் சொல்றாரு மோகன் பகவத், எங்கள் வண்டி புறப்பட்டு விட்டது, குறுக்க வராத. எங்க வண்டிக்கு ஆக்சிலரேட்டர் தான் உண்டு, பிரேக் கிடையாது, அழிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு. மோகன் பகவத் இன்னைக்கு சக்தி வாய்ந்த மனிதன். தமிழ்நாட்டில் அவருடைய அடிப்பொடிகள் கட்சியை உருவாக்கி நடத்துறாங்க. உண்டா இல்லையா? ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து வாங்கி கொடுத்திருக்காரா இல்லையா? நெட்டில் வேணா தேடி பாருங்க. டி பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவருடைய கட்டுரையை படிச்சுக்கோங்க. என்ன நடக்குதுங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில தான் கையை கட்டிக்கிட்டு நாம சும்மா இருக்க முடியாது. எல்லாரும் விழிப்படைய வேண்டும், எல்லாரும் கைகோர்த்து நிற்க வேண்டும். இஸ்லாம் என்பது அவர்கள் மார்க்கம். கிறிஸ்தவத்திற்கு இயேசுவை வணங்குவது அவங்களுடைய வழிபாட்டு முறை. நாட்டு தெய்வம் பிற தெய்வங்களை வணங்குவது இந்துக்களுடைய வழிபாடு. ஒரு பிரியாணி சாப்பிடுவதும் தயிர் சாதம் சாப்பிடுவதும் புளிசோறு திங்கிறதும் அவங்க விருப்பம். அது போன்றதுதான் இதுவும். இது இந்த மக்களை பிரித்து விடாது, பிரித்து விட அனுமதிக்க முடியாது. அந்த வகையில்தான் இன்று மக்கள் ஒற்றுமை பொதுக்கூட்டத்தை இங்கே தமிழ் தேசிய விடுதலை இயக்கமும் தமிழ் மக்கள் உரிமை முன்னணியும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த முயற்சிகள் தொடர வேண்டும். இந்த செய்திகளை உங்களுடைய சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். வேற வழி இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.